வணக்கம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா? இல்லையா? அப்படின்னு கவர்மெண்ட் கேட்டுட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தனால, அவங்களும் சமூக நீதி சாதிவாரி இந்த தடவ கண்டிப்பா எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனா ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப வருஷமா எடுக்கல அப்படின்னா, அதுல ஏதாவது நற்பலன்கள் இருந்துதா? இல்லாம இருக்குதா? அப்படிங்கிற விவரத்த நம்ம அட்வொகேட் சாரோட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தேவையா? இல்ல தேவையில்லையா? அதனால என்ன பலன் சார்? கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு நமக்கு தேவை. ஏன்னா இது வெள்ளைக்காரன் பீரியட்லயும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா நாம்கி வாசுக்கு ஏதோ ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுத்து இருக்கிற டேட்டா வச்சு பண்றதுன்றது கண்டிப்பா அது தப்பு தான். அது சரியான ஒரு நீதியை தராது. ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்தந்த மக்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு அப்படின்றது அது ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படி ஜஸ்டிஃபை பண்ணாத பட்சத்துல, ஏன்னா ஒரு ஒரு பகுதி மக்கள் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ செட்டிலான அந்த மக்கள் அவங்களுக்கு உண்டான ஒதுக்கீடு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, பட் ஆனால் அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க. இனப்பெருக்கம் மட்டும் அதிகமாக இருக்கும். பட் அவங்களுக்கு உண்டான ஒதுக்கீடு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அதுக்கு உண்டான நீதி கிடைக்காம இருக்கும். அதனால இப்போதைக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒதுக்கீடு கொடுக்கறது தான் ரொம்ப சரியான நீதியா இருக்கும். சரி சார், இப்போது மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கடைசியா எப்பதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது சார்? எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரங்க பீரியட்ல 1931 தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கரெக்டா எடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் அதை வச்சுதான் பெஞ்ச்மார்க்கா வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர முழுமையா எல்லா இடத்துலையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. சார், இப்ப அது எடுக்கல அப்படிங்கறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா ஏன் எடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வற்புறுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவா ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் சாதி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இனம் இருக்கும். அந்த இனம் அதிக அளவுல பெருகி இருக்கும். ஓகே, சோ இப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு ஒதுக்கீடுகள் நமக்கு 1931 என்ன இருந்ததோ அதையே தான் நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல பேர் வெவ்வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க, மதத்துல போயிருப்பாங்க, மதம் கூட மாறி இருப்பாங்க. மதம் மாறும்போது உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகளும் நிறைய மாறிடும். ஸோ அவங்க சிறுபான்மையினர் ஆயிடுவாங்க. பெரும்பான்மையரா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மதம் மாறும் பொழுது சிறுபான்மையரா மாறிடுறாங்க. அப்படி மாறும்போது கண்டிப்பா அந்த ஒதுக்கீடு மாறதானே வேணும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துதான் கண்டிப்பா கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா நீங்க சமநிலை கண்டிப்பா தவறும். சார், இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் அரசோட நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு சென்றடையுமா சார்? கண்டிப்பா அரசோட நலத்திட்டங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி கண்டிப்பா போகணும். ஓகே, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நம்ம சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதனால கண்டிப்பா இதை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க அரசாங்க திட்டங்கள்லாம் செய்ய முடியும். சரி சார், இப்ப இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க, அதுக்கும் சாதி கணக்கெடுப்புக்கும் என்ன வித்தியாசம் சார்? கண்டிப்பா சாதியை வச்சுதானே அந்த பிசி, எஸ்சி, எம்பிசி அப்படின்ற பிரிவுகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அதோடைய கணக்கை கண்டிப்பா எடுக்கணும். ரெண்டாவது, இப்போ கலப்பு திருமணங்கள் அதிகமாயிட்டே போகுது. உண்மையை சொல்ல போனா ஒரு சில இடங்கள்ல ஜாதியே மாறி இருப்பாங்க. ஓகே, ஒரு உயர் சாதியினர் இருப்பாரு, அவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சமூகம், பட்டியலின சமூகத்துல திருமணம் செஞ்சிருப்பாங்க. இப்ப டோட்டலாவே அவங்க ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பல மோசடிகள் எல்லாம் கூட அந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா அது இந்த இடஒதுக்கீடுக்காகவே பல இடங்கள்ல இந்த மாதிரி தில்லுமுள்ளுகள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சாதிவாரி கணக்கீடு கரெக்டா எடுக்கும் பொழுது அது அந்தந்த இடத்துல கரெக்டா இருக்கும். ஓகே, இன்னும் சொல்ல போனா நீங்க ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறவங்க அவங்க மதம் மாறும் பொழுது மதம் மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த எஸ்சி பட்டியல இருந்து வெளியில பிசிக்கு வந்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சிறுபான்மையினரா மாறிடுறாங்க. மாறும்பொழுது அவங்களோட சலுகைகளும் மாறும். அதனால பல இடங்கள்ல அவங்களோட பேரை வீட்டுல கூப்பிடுற ஒரு பேர் இருக்கும், ஞானஸ்தானம் வேற ஒரு இடத்துல இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இங்க பள்ளிகள்ல அலுவலகங்கள்ல கொடுக்குற பேர் வேறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி குழப்பங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா தேவை. சரி சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால சமூக ஒற்றுமை பாதிக்கப்படாதான்? இவன் தான் அதிகமா இருக்கிறான், இவன் கம்மியா இருக்கிறான் அப்படின்னா சமூக ஒற்றுமை பாதிக்கப்படாதுங்களா? அதனால எப்படி பாதிக்கப்படும் சொல்றீங்க? 100 பேர் அதிகமா இருக்காங்க, 100 பேர் கம்மியா இருக்காங்கன்ற எண்ணிக்கையை வச்சு மட்டும் யாரும் மக்கள் பழகிறது இல்லை. இப்போ ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க, நீங்க 100% அதிகமா இருக்கீங்க, உங்களுக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்றதெல்லாம் இப்பயே ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒதுக்கீடுலாம் அப்படித்தானே இருக்கு.
அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் தான். அது வந்து பெரிய பாதிப்பு வரும்ன்றது வராதுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். சரிங்க சார், சட்ட ரீதியா மற்றும் மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் சார் இதை வந்து எடுக்கிறதுக்கு இருக்குது? சட்ட ரீதியா அவங்க வந்து தாராளமா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலாமே, ஏன் எடுக்க முடியாது? நம்ம சட்டசபையிலேயே ஒரு தீர்மானம் போட்டு கண்டிப்பா ஜாதி வாரி கணக்கெடு எடுக்கிறேன், அதுக்கு உண்டான பட்ஜெட் இது அப்படின்றத கோரி கண்டிப்பா எடுக்க முடியும். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே. அப்ப இது வந்து மக்களுக்கு பலன் தான் பயக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா பலன் பயக்கும். என்னன்னா ஒரு சில மக்களுக்கு பலன் பயக்காது. ஏன்னா ரொம்ப கம்மியான அளவுல இருந்துகிட்டு அவங்களுக்கு அதிகமான அளவுல ஒதுக்கீடு ஒரு சில பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க ஒரு சிறுபான்மையினர், அந்த மாதிரி ஒரு சிறுபான்மையினர்னா ரொம்ப கம்மியான தொகையில இருக்கவங்க அதுல பாதிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மற்றவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. பெரும்பான்மையா மக்களுக்கு நீதி அந்த போய் சென்றடையுன்றதான் என்னுடைய கருத்து. மேலும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமா நாகரிகமான முறையில கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்றது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.